இடத்துல சமாதானம் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த அன்பு அளவிற்கு மிஞ்சி போகும்போது அது ஆசீர்வாத குறைவாய் மாறுகிறது. நம்ம வெளியே வாங்க, வாலிப பசங்க வாலிப பிள்ளைங்க வந்து சில வீடுகளில் போய் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? எவ்வளோ பெரிய தவறு. ஒரு ஆண் மகன் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து இன்னொரு வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்கிறது எவ்வளோ தவறு தெரியுமா? என்ன கேட்டாலும் செஞ்சிருவாங்க, எதை கேட்டாலும் செஞ்சிருவாங்க. இங்கே வானா இங்கே வர்றது, ரீசார்ஜ் பண்ணால் ரீசார்ஜ் பண்ணி விடுறது, ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்குறதுனா உடனே கடன் வாங்கி கொடுக்கறது. இன்னும் திருமணமே ஆகலை, திருமணம் ஆகாமலே கடன் வாங்கி கொடுக்கறது, நகையை கொடுக்கறது, என்ன கேட்டாலும். சில பிள்ளைங்க சில பசங்க வச்சிருக்கிற நேசத்தினால இந்த சீகேமுடைய மகன் எப்படி சீகேமை கூட்டம் அவர் எமோரே கூட்டம் தானோ அதே போல தன்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் இழுத்து எனக்கு நான் நேசிக்கிற பையனுக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணு, அவன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணு. இது என்ன அர்த்தம்? எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்க இதை எப்படி செய்யலாம்? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது எச்சரிப்பான வார்த்தை. இழந்துராதீங்க, உங்க எதிர்காலத்தை இழந்துராதீங்க. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த சம்பவத்தை மட்டும் சொன்னேன்னா 2 மணி நேரம் சொல்லலாம். அத்தனை பேர் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அத்தனை பேர் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த நேசோன்ற ஒண்ணுல அடிக்கப்பட்டு மாட்டி ஊழியத்தை இழந்தவங்க, ஆசீர்வாதத்தை இழந்தவங்க, குடும்பத்தை இழந்தவங்க, அம்மா அப்பாவை இழந்தவங்க, எதிர்காலத்தை ஃபியூச்சரை இழந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? எல்லாமே போச்சுங்க, எல்லாமே. ஏன்டா உனக்கு பொண்ணே கிடைக்காதாடா? ஏன்னா உனக்கு பையனே கிடைக்க மாட்டானாப்பா? உனக்கு ஏன்ப்பா இப்படி இருக்கிற? இது ஒண்ணு போதுமாப்பா? இதுவும் பாருங்க, அந்த கல்யாணம் வரைக்கும் தான், ஒரு 3 மாசம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பாருங்க, அவ்வளவுதான்.